வாழ்க நலத்துடன். இன்னைக்கு டே 8ங்க. இன்னைக்கு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நல்லா மோடமாக துருள் விழுந்துட்டே இருந்துச்சுங்க. உங்கள் ஊர் பக்கம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதனால் வந்து காலையில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சேங்க. அதுக்கப்புறம் வந்து என் பசங்களுக்கு கொடுத்து விட்ட கொஞ்சம் லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு மிச்சம் வந்துச்சுங்க. ஸோ அதையும் சேர்த்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல் இருந்தனால வந்து கடல மிட்டாய் கொஞ்சம் சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிடும் போல் இருந்துச்சு. அதனால் வந்து என்கிட்ட கருவேப்பிலை பொடி இருந்தனால வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம், வேர்க்கடலை எல்லாமே போட்டு தாளித்து அந்த பொடியை போட்டு தாளித்து சோறு போட்டு பட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கு தொட்டுக்கு வந்து அவரைக்காய் பொரியலும் கத்திரிக்காய் கூட்டும் வச்சுட்டேங்க. அஸ் யூஷுவல் எப்பயும் போல் 4 சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் போல் வந்து 2 ஆரஞ்சு, 1 பேரிக்காய். அதுக்கப்புறம் வந்து நைட் வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டேங்க. 2 தோசையும் தேங்காய் சட்னியும். ஸோ சாப்பாடோட அளவு கம்மியாகிறதுனால வந்து நான் ரொம்ப பசிக்குமோ அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றனால வந்து அந்த பசி வந்து எடுக்காதுங்க. கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாழ்க வளத்துடன்.